மேச ராசி அன்பர்கள் குழந்தை விஷயத்தில் அதீத கவனம் செலுத்த வேண்டிய ராசி. கன்சீவாக ஆகிறதுக்கும் ஹெல்த் ரீதியாகவும் கடவுள் ரீதியாகவும் தேவை. நிறைய மிஸ்கரேஜ் நடந்தது மேசராசி தாங்க. நீங்கள் லிஸ்ட் எடுத்தா சார் டியூபிள் நின்றுதுன்னாங்க, இன்ஃபெக்ஷன் சொல்லி இதாயிருச்சு, 2 மாதம் 3 மாதத்துலேயே கரு இல்லை, ஹார்ட் பீட் இல்லை, இது கம்ப்ளைண்ட் வந்தது பல பேர் இந்த மேசராசிகள். பஞ்சமஸ்தானத்தில் கேது இருந்து, கேதுங்கிறது நோய் கிருமியையும் குறிக்கும். அதனால் நிறைய பெண்களுக்கு இன்ஃபெக்ஷன் மூலமாக வெள்ளைப்படுதல் இது போன்ற நடந்து மிஸ்கரேஜ் ஆனது உண்மை. இப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்கள் 3ஆம் இடத்துலேருந்து 7ஆம் வீட்டையும் பார்க்குற காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் ஏதோ ஒரு சிறு மருத்துவர் சிறு கடவுளை வழிபட்டு அப்போ தான் குழந்தை பாக்கியம் உண்டு. அப்போ நிறைய பேர் ஐயுஏ ஐவிஎஃப் இது மாதிரி ட்ரை பண்ணுற அவங்களுக்கு சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தி. சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க, பெண்களுக்கு ஈக்குவலாக ஆண்களுக்கு இப்போ இம்பார்ட்டன்ஸ் ப்ராப்ளம் வந்திருக்கு. நான் பார்க்குறதுல ஆண்களுக்கு லிக்விடு கம்மியாக இருக்குங்கிறாங்க, ஃப்ளூயிடிட்டி கம்மி, மொட்டைலிட்டி கம்மி, ஸ்பெம்ஸ் லெவல் வரல, இது மாதிரி பல கேஸ் பார்க்குறோம். நம்ம கொடுத்த பரிகாரத்தில் ஜென்ஸுக்கே குழந்தை பாக்கியம் வந்திருக்கு. ஒரு சில முத்திரைகள் பயன்படுத்தி சொன்னோம், ஒரு சில யோகாக்கள் சொன்னோம், இது ஒன்றும் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ பதில் என்னென்னா, இந்த நேரம் தான் கரெக்டான நேரம். ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு தவற விட வேண்டாம், நிச்சயமாக குழந்தை பாக்கியம் இருக்குது.